நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பரிசுத்த ஆராதனையிலே பங்கேற்க உங்கள் அனைவரையும் அன்போடு கூட அழைக்கின்றேன், வரவேற்றுக் கொள்கின்றேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் இந்த நாளின் ஆராதனை வாயிலாக ஆசீர்வதிப்பாராக. நாம் அனைவரும் இணைந்து ஊற்று தண்ணீரே என்ற தேவ ஆவியே, ஜீவ நதியே என்னில் பொங்கி பொங்கி வா என்ற கீதம் பாடுவோம். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆசீர்வதியும் என் நேச கர்த்தரே, ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும், ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. கன்மலையை பிளந்து வனாந்தரத்திலே, கர்த்தாவே உம் ஜனங்களின் தாகம் தீர்த்தீரே. பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும், தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. ஜீவ தண்ணீராம் எந்தன் நல்ல கர்த்தரே, ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுமே. கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கனி தந்திட நான் செழித்தோங்கிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட, கர்த்தரின் கரத்தில் நித்தம் கானம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நாம் மகிழ்ந்திடவே. கிருபையின் ஊற்றுகள் பெருகிடவே, புது பலன் அடைந்து நான் மகிழ்ந்திடவே. பரிசுத்தத்தை பயத்துடனே, பரிசுத்தத்தை பயத்துடனே, பூரணமாக்கிட தேவபலன் தாருமே. பூரணமாக்கிட தேவபலன் தாருமே. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே எந்தன் தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஜெபம் செய்வோம். சர்வ வலிமை கிருபை
கிருபைகள் மிகுந்த சர்வேசா, தரிசனம் பெறவும் சந்நிதி புகுந்தேன் திருவாசா. தூய சிந்தை உண்மையில் உனையே தொழுதேத்த தூய ஆவி கொண்டனை நிரப்பும் ஜெகதீசா. இருதயத்தை சிதற விடாமல் ஒரு நேரம் இசைத்தமைத்து பரவசமாக்கும் நசரேயா. சர்வ வல்லமை பொருந்தியவரான எங்கள் அன்பின் இயேசுவே, மகிழ்ச்சியான ஆராதனை வேளையிலே நாங்கள் உம்மை நன்றியுடன் துதிக்கின்றோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தரை பரிசுத்தமாக ஆராதிப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவர் நல்ல வாய்ப்பினை அருளினீர். உம்மை நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கின்றோம். இந்த நாளின் ஆராதனையின் ஆரம்பத்திலிருந்து நிறைவு வரையிலும் ஆராதனையிலே பங்கேற்கின்ற ஒவ்வொரு மக்களும் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாடல்கள், திருமறை வசனம், நாங்கள் கேட்க இருக்கிற ஆண்டவருடைய வார்த்தை, நாங்கள் ஏறெடுக்கின்ற ஜெபம், இவை அனைத்தையும் எங்கள் வாழ்வுக்கு ஆசீர்வாதமான முறையிலே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வீராக. இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு வழங்கிய ஜீவன், சுகம், பலன், பாதுகாப்பிற்காக நன்றி ஏறெடுக்கின்றோம். உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய திருப்பெயர் மாட்சிமைக்காக நாம் அனைவரும் இணைந்து பாமாலையில் 14வது பாடல் இணைந்து பாடுவோம். பாமாலை 14. பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். பூலோகத்தாரே யாவரும் கர்த்தாவில் களி கூறுங்கள். ஆனந்தத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்தி வாருங்கள். பராபரன்மை தெய்வமே நாம் அல்ல அவர் சிருஷ்டித்தார். நாம் ஜனம் அவர் ராஜனே. நாம் மந்தை அவர் மேய்ப்பனாம். கம்பீரித்தவர் ஆசலை கடந்து உள்ளே செல்லுங்கள். சிறந்த அவர் நாமத்தை கொண்டாடி துதி செய்யுங்கள். கர்த்தரையாளர் இரக்கம் அவர்க்கு என்றும் உள்ளது. அவரானாதி சத்தியம் மாறாமல் என்றும் நிற்குமே. விண் மண்ணில் ஆட்சி செய்கிறவர்
ஆவிக்கும் சதா ஸ்துதி உண்டாகவும். ஆமென். ஆராதனை முறைமை பக்கம் 1. கடவுள் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். கடவுள் ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். ஆண்டவருடைய திரு சமூகத்திலே நம்மை தாழ்மைப்படுத்தி இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்திற்காக நம்மை அவர் மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்காக நாம் அவருடைய கரங்களிலே நம்மை கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய நினைவினாலும் வார்த்தைகளினாலும் செய்கைகளினாலும் நாம் தவறி இருப்போம் என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் அவற்றை அறிக்கையிடுவோம். அவர் நமக்காக சிந்திய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மை பரிசுத்தப்படுத்தி புது வாழ்வு தருவதற்கு அருளாதர் ஆர்வத்தோடு இருக்கிறார். தன் தவறுகளை மறைப்பவர்கள் வாழ்வு பெறுவதில்லை. அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுபவர்களோ கர்த்தரிடத்திலிருந்து இரக்கத்தையும் நல்ல வாழ்வையும் பெற்றுக் கொள்வார்கள். இயேசுவே, என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று ஜெபிப்போம். இயேசுவே, என்னுடைய தவறுகளினால் நான் மன வருந்துவது மட்டுமல்ல, என்னுடைய வாழ்விலே நான் சந்தோஷமற்றவராக சமாதானத்தை இழந்த ஒருவராக காணப்படுகிறேன் என்று சொல்கின்ற அந்த உள்ளத்தின் தொடுதலோடு கூட கர்த்தரிடத்திலே நாம் ஜெபிப்போம். அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளுவதில்லை. அன்புள்ள ஆண்டவர், அரவணைக்கின்றவர், தம்மை நோக்கி பார்க்கின்ற மக்களுக்கு நல்வாழ்வை அருளக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. இப்போதே நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்புக் கொடுப்போம். 110வது கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். கீர்த்தனை 110. பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம்
பாவியாகவே வாரேன், என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். நீ வா, உன் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே. தேவா, உன் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான். தேவா, உன் வாக்கை நம்பி சீர்கேட நீசனும் நான். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியை நமக்கு கட்டளையிட்டருளி நமது வாழ்க்கையை நாம் சீர்படுத்துவதற்கான சகல காலத்தையும் தமது தூய ஆவியானவருடைய கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். நாம் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்மை மறுபடியும் அவர் ஏற்றுக்கொண்டு புதிய வாழ்வை நமக்கு அருளி இருக்கிறார். ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். இந்த மாதத்தின் சென்ற நாட்களில் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து, மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லேன். ஒவ்வொரு நிமிடமும் நம்மை பத்திரமாக பாதுகாத்து வந்தார். நன்றி சொல்லுவோம். நம்முடைய பணி வாய்ப்புகளிலே கர்த்தர் உதவியாக இருந்தார். குடும்ப வாழ்வில் தலைமையாக இருந்து வேண்டிய ஆலோசனைகளை அருளினார். கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகளின் கல்விகளில் வெற்றியை தந்தார். பிள்ளைகளுடைய உயர்வுகளிலே கர்த்தர் கூட இருந்து நல்ல ஆன்மீக வளர்ச்சிகளை தந்து நடத்துகிறார். ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். நாம் சந்தித்த நெருக்கங்கள், கஷ்டமான வேளைகளிலே, தேவையோடு இருந்த வேளைகளில் எல்லாம் கர்த்தர் நமக்காக இறங்கி நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி, பாரமாக இருந்த நம்முடைய உள்ளத்தின் பாரங்களை அகற்றி நம்மை நடத்தினதற்காக நன்றி செலுத்துவோம். நம்முடைய திருச்சபையின் வாழ்வுக்காக, திருச்சபையினுடைய ஒவ்வொரு பணிவிடைகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். நாம் ஒன்றிணைந்து திருச்சபையிலே கர்த்தரை மகிமைப்படுத்த இந்த நாட்களிலே இயலவில்லை என்றாலும் நாம் ஆன்லைன் மூலமாக இறைவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் தந்திருக்கிற வாய்ப்பிற்காக ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். உலக அளவிலே தேசங்களை ஆளுகை செய்வதற்காக கர்த்தர் நியமித்திருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுக்காகவும் நன்றி ஏறெடுப்போம். ஆபத்து நிறைந்த இந்த நாட்களில் நோயின் பரவுதல் அதிகமாகிக் கொண்டிருக்கிற இந்த வேளைகளில் எல்லாம் கர்த்தர் நமக்கு போதுமானவராக இருந்து ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை அங்கீகரித்து கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கண்ணீரை துடைத்து வழிநடத்துகின்றதற்காக ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். நாம் அனைவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதீர். ஆமென். முறைமுறையாக வாசிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதத்தின் பகுதி 32ஆம் சங்கீதம். 32ஆம் சங்கீதத்தின் திருவசனத்தை நாம் அனைவரும் முறைமுறையாக வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமாய் இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவன் அவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடமாய் இருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சண்ய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்.
உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன்கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். இறுதி வசனம் அனைவரும் இணைந்து படிப்போம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். இந்நாளுக்குரிய திருமறை பாடம் படிக்க கேட்போம். முதலாவது பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி. வாசிக்கும்படியான பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் நீதிமொழியின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 1 முதல் 11 முடியும் வரையிலான வசனங்கள். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 1வது வசனம் முதல் 11வது வசனங்கள் முடிய. யூதாவின் ராஜாவாக்கிய எசேக்கியாவின் மனுஷர் பேர் தெழுதின சாலமோனுடைய நீதிமொழிகள். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. வானத்தின் உயரமும் பூமியின் ஆழமும் ராஜாக்களின் இருதயங்களுக்கு ஆராய்ந்து முடியாது. வெள்ளியை நின்று களிம்பை நீக்கிவிடு, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும். ராஜாவின் முன்னின்று துஷ்டனை நீக்கிவிடு, அப்பொழுது அவனுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். ராஜாவின் சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, பெரியோர்களுடைய ஸ்தானத்தில் நில்லாதே. உன் கண்கள் கண்ட பிரபுவின் சமூகத்தில் நீ தாழ்த்தப்படுவது நல்லதல்ல. அவன் உன்னை பார்த்து மேலே வா என்று சொல்வதே உனக்கு மேன்மை. வழக்காட பதற்றமாய் போகாதே, முடிவிலே உன் அயலான் உன்னை வெட்கப்படுத்தும் போது நீ என்ன செய்யலாம் என்று திகைப்பாயே. நீ உன் அயலானுடனே மாத்திரம் உன் வியாஜ்யத்தை குறித்து வழக்காடு, மற்றவனிடத்தில் இரகசியத்தை வெளிப்படுத்தாதே. மற்றபடி அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். பழைய ஏற்பாட்டின் திருமறை பாடம் வாசித்து முடிந்தது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சுவிசேஷ திருமறை பாடம் பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் துவங்கி 11வது வசனம் முடிய. பரிசுத்த லூக்கா 14ஆம் அதிகாரம் முதல் 11 வசனங்கள். ஒரு ஓய்வு நாளிலே பரிசேயரில் தலைவனாகிய ஒருவனுடைய வீட்டிலே அவர் போஜனம் பண்ணும்படிக்கு போயிருந்தார். அப்பொழுது நீர்க்கோவை வியாதியுள்ள ஒரு மனுஷன் அவருக்கு முன்பாக இருந்தான். என்ன செய்வாரோ என்று ஜனங்கள் அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். இயேசு நியாய சாஸ்திரிகளையும் பரிசேயரையும் பார்த்து, ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்குகிறது நியாயமா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவனை அழைத்து சொஸ்தமாக்கி அனுப்பிவிட்டு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனுடைய கழுதையாவது எருதாவது ஓய்வு நாளில் துறவிலே விழுந்தால் அவன் அதை உடனே தூக்கி விடானோ என்றார். அதற்கு உத்தரவு சொல்ல அவர்களால் கூடாமற் போயிற்று. விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தெரிந்து கொண்டதை அவர் பார்த்து அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். ஒருவனால் கல்யாணத்துக்கு நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது பந்தியில் முதன்மையான இடத்தில் உட்காராதே. உன்னிலும் கனமுள்ளவன் ஒருவேளை அவனால் அழைக்கப்பட்டிருப்பான்.
அப்பொழுது உன்னையும் அவனையும் அழைத்தவன் உன்னிடத்தில் வந்து இவருக்கு இடம் கொடு என்பான். அப்பொழுது நீ வெட்கத்தோடு தாழ்ந்த இடத்துக்கு போக வேண்டியதாயிருக்கும். நீ அழைக்கப்பட்டிருக்கும் போது போய் தாழ்ந்த இடத்தில் உட்காரு. அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து, சிநேகிதனே, உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னுடனே கூட பந்து இருக்கிறவர்களுக்கு முன்பாக உனக்கு கனம் உண்டாகும். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். திருமறை வசனங்கள் படித்து நிறைவேற்றது. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஜெபிப்போம். எங்கள் அனைவருடைய ஜெபத்தையும் கேட்பவரான எங்கள் அன்பின் இயேசுவே, பரிசுத்தமான இந்த ஆராதனையிலே நாங்கள் பங்கெடுத்து உம்மை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில் இந்த நாளை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்பின் இயேசுவே, நீர் ஆராதனைக்கு உரியவர், எங்களோடு கூட எப்போதும் உடனிருப்பவர். எங்களை எல்லோரையும் நீர் பிள்ளைகளே என்று சொல்லி அழைத்து அரவணைத்து எங்களுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அருளி கொண்டிருக்கிற ஆண்டவர், எங்களுக்கு எப்போதும் உதவி செய்கிறவர், எங்களை தூக்கி சுமப்பவர், கைவிடுபவர் அல்ல. நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போது நாங்கள் உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். தேசத்தின் எல்லா நாடுகளையும் கர்த்தாவே நீரே பொறுப்படுத்திக் கொள்வீராக. நீர் காண்பிக்கின்ற இரக்கத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாட்களில் கொரோனா நோயின் பரவுதல் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நாட்டின் பகுதிகளிலே இயேசுவின் ஆற்றல் பொருந்திய கரம் இருக்கட்டும். நோய் பரவுதல் முற்றிலும் தடுக்கப்படட்டும். மக்கள் இதன் நிமித்தமாக மிகவும் பயந்து நடுக்கத்துடன் எப்படி தொடர்வாழ்வு காணப்படும் என்று சொல்லுகின்ற வேதனையோடு இருக்கும் பொழுது கர்த்தர்தாம் இதற்கு வேண்டிய ஒரு நல்ல பரிகாரியாக காணப்படுகிறீர். கர்த்தாவே, ஆஸ்பத்திரியிலே இருக்கிற அநேக மக்கள், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற மக்கள், தங்கள் குடும்ப மக்களை இதன் நிமித்தமாக இழந்து வேதனையோடு இருக்கிற மக்கள் என்று சொல்லி உள்ளம் உடைக்கப்பட்ட நிலையில இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக கர்த்தர் இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் இறங்குகின்ற ஆண்டவர், நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் என்று தான் நாங்கள் பார்க்கின்றோம். அப்படியாகவே இந்த நோய் பரவுதலை முற்றிலுமாக கர்த்தர் இறங்கி தடுத்து இதை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் உம்மிடத்தில் ஜெபிக்கிறோம். இதன் நிமித்தமாக உலகளவில் ஒவ்வொரு துறையினுடைய பணிவிடைகள் எல்லாம் வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இவையெல்லாம் தொடர்ந்து எழுச்சியை காண்பதற்கு பொருளாதார நிலைகளிலே மக்களுடைய பணிவிடை சார்ந்து, பிள்ளைகளின் கல்வி சார்ந்து, பயணங்கள் சார்ந்திருக்கிற எல்லா தடைகளும் விரைவிலே அகற்றப்படவும் நல்ல இயல்பு நிலைகளுக்கு நேராக தேசம் திரும்பி வருவதற்கு கர்த்தர் இறங்கி அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இப்போதும் கர்த்தாவே, அநேக மக்கள் பணி வாய்ப்புகளை இழந்து கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். சம்பளங்கள் முழுமையாக கிடைக்கப்பெறாமல் வேதனையோடு இருக்கிற மக்கள் உண்டு. கர்த்தா, அவர்களுக்காக இறங்கும் ஆண்டவரே, அந்த மக்களுக்காக இறங்கும். தங்கள் குடும்பத்தை நடத்த இயலாமல், பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒழுங்குபடுத்த இயலாது இருக்கிற சூழல்கள், தங்கள் சரீரத்தினுடைய பல்வேறு மருத்துவ சிகிச்சைக்கென்று பண வாய்ப்புகள் இல்லாமல் இருக்க கஷ்டப்படுகின்ற மக்கள், இப்படிப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக கர்த்தர் இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்வாழ்வை தொடர்ந்து தாரும். அன்பின் இயேசுவே, ஒவ்வொரு குடும்ப மக்களுக்காக இறங்கும். கர்த்தர் குடும்பங்களிலே இன்னமும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் தருகின்ற ஆசிகளை எப்போதும் மறவாமல் நினைவிலே நிறுத்தி உமக்கு சான்றாக ஒவ்வொருவரும் வாழ்வதற்கு கர்த்தர் அருள் புரிவீராக. ஒவ்வொரு இல்லத்தினுடைய அன்பின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்நாட்களிலே பிள்ளைகள் ஸ்கூல் காலேஜிலே சென்று கற்றுக்கொள்ள இயலாமல் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்த நிலையில் ஆன்லைன் மூலமாக தங்கள் கல்வியை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் நன்முறையிலே கற்று வருவதற்கு ஆண்டவர் இறங்குவீராக. நல்ல பண்புகளோடு பிள்ளைகள் வளரட்டும். ஆவிக்குரிய நிலைகளிலே நல்ல வளர்ச்சியை காணட்டும். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாக இறைவனுடைய கரங்களிலே தங்களை அர்ப்பணித்து எங்கள் இயேசு கிறிஸ்து எங்களுடைய இரட்சகர் என்று சொல்லிய நிலையில பிள்ளைகளும் ஏற்றுக்கொண்டு மக்கேற்ற பிள்ளைகளாக எல்லாரும் வளருவதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்ய வேண்டும்
வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவருடைய பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். முதுமை நிலையோடு கூட இருக்கிற பெற்றோருடைய முதுமையின் நாட்களில இயேசுவே அவர்களுக்கு உம்முடைய கரம் அவர்களை பலப்படுத்தட்டும். நீர் அரவணைத்துக் கொள்வீராக. முதுமையின் நாட்களிலே சரீர அளவில் சோர்வுற்றிருக்கிற பெற்றோருக்கு ஆண்டவர் புது பலன் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். முதுமை நிலையிலே தனிமையில் இருக்கிற பெற்றோருக்கும் ஆண்டவரே அவர்களுக்காக நீர் இறங்கி அந்த தனிமையிலே கர்த்தர் துணையாக இருந்து நீர் நடத்தும்படியாக ஜெபிக்கின்றோம். கர்த்தர் இறங்குவீர், ஆசீர்வதிப்பீராக. எங்கள் திருச்சபையினுடைய ஒவ்வொரு மக்களுக்காகவும் உம்முடைய சமூகத்திலே தொடர்ந்து மன்றாடுகிறோம். கேம்பில அருமையாக இருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் கண்ணோக்கி பார். அங்கு கேம்பில் உள்ள வாழ்வுகள், கம்பெனி வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். அன்பு கர்த்தாவே, எங்கள் திருச்சபையின் மிஸ் கரோலின் அன்பு மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அன்பு பிள்ளையினுடைய சரீர அளவில் குறிப்பாக கண் பகுதியில ஏற்பட்டிருக்கிற அந்த காயத்தை கர்த்தர் குணப்படுத்துவீராக ஆண்டவரே. கடந்த தினத்திலே செய்யப்பட்ட அறுவை சிகிச்சையின் வேளையில கர்த்தர் கூட இருந்து ஆண்டவரே மருத்துவர் பார்வையிலே நல்ல சிகிச்சைகள் கொடுக்க கர்த்தர் ஆலோசனைகளை வழங்கினீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அன்பு மகளுக்கு இறங்கி நல்ல விடுதலை ஆண்டவர் தாரும். நல்ல பார்வை தொடர்ந்து கிடைக்கவும், நல்ல பார்வையிலே தெளிவு கிடைக்கவும், சரீரத்தில் ஒரு புதுபலன் கிடைக்கவும் கர்த்தர் அருள் செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அன்பு இயேசுவே, நீர் இறங்குவீராக ஆண்டவரே. கடன் பாரத்தினாலே, கஷ்ட நிலைகளிலே, பணி வாய்ப்புகள் எல்லாம் இழந்து தவித்து வேதனையோடு இருக்கிற மக்களுக்காக இறங்கி ஒரு நல்ல வாழ்வை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பீராக. அன்பு கர்த்தாவே, தேசத்தில் இருந்து இன்னொரு தேசம் கடந்து செல்வதற்கு இயலாமல் கஷ்டத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். பயண காரியங்கள் இயல்பு நிலைகளுக்கு திரும்ப ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, நீர் கண்ணோக்கி பாரும் அப்பா. யுஏனுடைய எல்லா எமிரேட்ஸுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மன்னர்களுக்காக ஜெபிக்கிறோம். மன்னர் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஆட்சி பொறுப்புகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு துறையின் பணிவிடையாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். அனைவரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரும். நல்ல ஆட்சிகள் தொடர்ந்து அவர்கள் தர இருக்கும் பொழுது ஆண்டவர் தம் பிள்ளைகளுக்கு அடைக்கலமும் பலனுமாக இருந்து கர்த்தர் நடத்துவீராக. இந்த நாட்களிலே மருத்துவத்துறையின் மக்களுக்காக, சுகாதாரத்துறையின் மக்களுக்காக, காவல் பணிவிடையாளர்களுக்காக, இதர ஒவ்வொரு பணி பொறுப்புகளை ஏற்று ஒப்படைப்போடு இரவு பகல் என்று சொல்லி உழைத்துக் கொண்டிருக்கிற அனைவரையும் கர்த்தர் பலன் தந்து கர்த்தர் அவர்களை பயன்படுத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார். இந்திய தேசத்தினுடைய ஒவ்வொரு மாநிலங்கள், மாவட்டங்கள், ஊர் பகுதிகளையும் இயேசுவின் கரம் தொட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நோய் பரவுதலின் ஆண்டவரே எந்த தாக்குதல்களிலும் மக்களை கர்த்தர் தாமே விடுவித்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தினுடைய தலைவர்களும் இதற்கென்று செய்யப்படுகின்ற நல்ல ஒழுங்குகளும் நல்ல பலன்கள் தொடர்ந்து கிடைக்கப்பெறுவதற்கு ஆண்டவர் அருள் புரிவீராக. திருச்சபையினுடைய வாழ்வுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் பேராயர்கள், பேராயத்தினுடைய ஒவ்வொரு ஆண்டவர் இறை பணியாளர்கள், இறை மக்களுக்காக, திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். விரைவிலே அனைவரும் ஆலய பிரகாரங்களிலே சென்றுமை ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக ஆண்டவரே. கர்த்தர் இறங்கும். நீர் அற்புதங்களின் ஆண்டவர், அதிசயங்களின் கர்த்தர் தாமே இறங்கி பெரிய காரியங்களை தேசத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கின்றோம். கர்த்தர் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த இரவு நேரத்திலும் உம்மை நோக்கி பார்த்து தங்கள் இல்லங்களிலே ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைவருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, தடைகள் எல்லாம் மாறட்டும். ஒரு நல்ல மகிழ்ச்சியின் வாழ்வை கர்த்தர் எங்களுக்கு முன் வைத்திருக்கிறீர். கர்த்தாவே ஆண்டவரே, அந்த மகிழ்ச்சியின் வாழ்வை கர்த்தர் தாமே எங்களுக்கு தர இருப்பதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய திருக்கரங்களிலே எங்களை முற்றிலும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை நாம் அனைவரும் இணைந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இங்கே எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவ கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென்.
அன்பிற்குரிய இறை மக்களே, இந்நாளில் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பதற்காக கன்னியாகுமரி பேராயத்தின் புலிக்கோடு திருச்சபையின் ஆயராக பணிவிடை ஆற்றுகின்ற அருள் திரு ஜே. ஸ்டீபன் ஐயா அவர்கள் நமத்திலே காணப்படுகின்றார்கள். நாம் ஒரு பாடல் பாடிய பிறகு அருள் திரு ஸ்டீபன் ஆயர் அவர்கள் நமக்கு கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பார்கள். நம்முடைய திருச்சபையின் குடும்பத்தின் அனைவர் சார்பிலும் அவர்களை நான் அன்போடு கூட வரவேற்றுக் கொள்கிறேன். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம் என்ற பாடல் நாம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசன்னா கீதம் பாடுவோம், வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை முன்னே வந்தாலும், பயமும் இல்லை கலக்கமில்லை, பயமும் இல்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. இப்போது ஆயர் அருள் திரு ஜே. ஸ்டீபன் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை பிரசங்கிப்பார். தந்தை மைந்தர் தூயாவியார் திருப்பெயருக்கு மாட்சி உண்டாவதாக. கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, தற்போதைய சூழல் நாம் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கின்ற ஒன்று. கொரோனா வைரஸினுடைய தாக்கம், அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இயல்பு நிலைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஆலயத்திலே இறை மக்களாக நாம் ஒன்று கூடி ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழல். என்றாலும் நம்முடைய இல்லங்களிலே இருக்கின்ற இடங்களிலே காணொளி காட்சி வழியாக ஆண்டவருடைய இனிய பிரசன்னத்தை உணர்ந்து ஆராதிக்கின்ற வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்றார். அவருக்கு துதி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுத்துக் கொள்வோம். சிறப்பாக இந்த வேளையிலும் இந்த தொழுகையிலே பங்கெடுத்திருக்கின்ற
உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரில் அன்பான வணக்கத்தினையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் உங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கவும், உங்களோடு இணைந்து ஆண்டவரின் திரு வார்த்தைகளை சிந்திக்கவும் நல்லதொரு வாய்ப்பை எனக்கு தந்திருக்கின்ற உங்கள் திருச்சபையின் அன்பு ஆயர் அவர்களுக்கும் மனப்பூர்வமான நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட தலையங்கம் தாழ்மை. தாழ்மை. அதற்கு ஆதாரமாக தெரிவு செய்த விவிலிய வசனம், படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி, தூய லூக்கா என்பவர் எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அமர்ந்த நிலையிலே தலை வணங்கி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பு ஆண்டவரே, நன்றியோடு இந்த வேளையிலே மீண்டும் உம்மை போற்றுகின்றோம். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆற்றல், எங்களுக்கு வாழ்வு. ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்க நாங்கள் ஆயத்தப்படுகின்றோம். தூய ஆவியாருடைய கிரியைகள் எங்களிலே வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தைகளை உள்வாங்கி உம்முடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ்வதற்கு எங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகின்ற ஒரு நேரமாய் இந்த நேரத்தை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் வழியை வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் அன்பு கடவுளே, ஆமென். தன்னைத்தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். கிரேக்க தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு நாள் தன் நண்பருடன் தன் வீட்டு வாசற்படியில் நின்று வெகு நேரமாய் பேசிக் கொண்டிருந்தார். அவர் அப்படி பேசிக் கொண்டிருப்பதை விரும்பாத அவர் மனைவி மேல் மாடியில் நின்றபடி டாம் டூம் என்று வாயில் வந்த வார்த்தைகளினால் திட்டிக்கொண்டே நின்றார்கள். சாக்ரட்டிஸ் அதை பொருட்படுத்தவில்லை, அதை கண்டுகொள்ளவில்லை. பொறுமை இழந்த மனைவி ஓர் வாளியில் தண்ணீர் எடுத்து வந்து மாடியில் நின்றபடி சாக்ரட்டிஸ் அவருடைய தலையில் படும்படியாக ஊற்றினார்கள். அருகிலே நின்ற நண்பர் அதிர்ந்து போனார். இப்படி செய்து போட்டார்களே என்றார். சாக்ரட்டிஸ் சொன்னார், என்ன ஆச்சரியப்படுகிறீர்களா? சற்று முன்பு இடி இடித்தது, இப்பொழுது மழை பெய்கிறது, அவ்வளவுதான் என்றார். 'என்றார். 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 '
இப்படிப்பட்டதான இந்த நிலைமையிலும் இவருக்குள் இருந்த அந்த தாழ்மை குணம் அவரை நகைச்சுவையாக பேச தூண்டியது. சாக்ரட்டிஸின் வாழ்வின் சிறப்பிற்கு காரணமாய் இருந்தது தாழ்மை. அவர் உயர்வுக்கு காரணமாய் இருந்தது தாழ்மை. இந்த தாழ்மை குணம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்க வேண்டிய குணம். அதாவது நம்மை உயர்த்தி கொள்ளாமல் ஒன்றும் இல்லாதவர்களாக தாழ்த்தி கொள்வதுதான் தாழ்மை. நம்மை மேன்மைப்படுத்தாது ஒன்றுமில்லாத நிலையிலே நம்மை தாழ்த்தி கொள்ளுவது தாழ்மை. மாறாக பிறர் நம்மை ஒன்றுமில்லாதவர்களாக தாழ்த்தினால் அது அவமானம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த கருத்தை அதிகமாக வலியுறுத்தி கூறுவதை நாம் காண்கின்றோம். அதாவது நாம் நம்மை தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடாது, உயர்த்தி காண்பிக்க கூடாது, தன்னை தாழ்த்தி கொள்ள வேண்டும். நம்மை நாமே தாழ்த்தி கொள்ளவில்லை என்றால் நாம் பிறரால் தாழ்த்தப்படுவோம் என்றும் நாம் பிறரால் அவமானப்படுத்தப்படுவோம் என்பதையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலே தெளிவாக அவர் காட்டியிருக்கின்றார். பொதுவாக உணர்விலும் ஆன்மீகத்திலும் முதிர்ச்சி அடைந்தவர்கள் தங்களை உயர்த்தி கொள்ள விரும்புவதே இல்லை. மாறாக தாழ்மையாயிருக்க விரும்புவார்கள். அருள்நாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அடிமையின் ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி தாழ்மையுடன் இந்த உலகிலே அவர் பணி செய்தார். மேன்மையை உதறிவிட்டு இந்த உலகிலே அவர் வந்து தன்னை தாழ்த்தி தாழ்மை பணி செய்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6 11 வசனம் வரை படிக்கின்ற வேளையிலே இதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது, மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். இயேசுவின் வாழ்விலே பணியிலே எப்பொழுதும் அந்த தாழ்மை வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. ஆகவே கடவுள் அவரை உயர்த்தினார். எல்லாவற்றிற்கும் மேலான நாமம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாமும் நம்மை தாழ்த்தி இந்த உலகிலே வாழ வேண்டும் என்கின்றதான ஒரு உணர்த்துதலை தூயாவியார் இந்த நேரத்திலும் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். இன்றைய மனிதர்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது, பல மனிதர்களோடெல்லாம் நாம் பேச்சு கொடுக்கின்ற போது, தன்னை குறித்தும் குடும்பத்தை குறித்தும் பட்டத்தை குறித்தும் படிப்பை குறித்தும் பணியை குறித்தும் தங்கள் வாயாலே மெச்சி பேசுவதை நாம் பார்க்க முடியும். தங்களிடம் இருக்கின்ற எல்லாம் சிறந்தது. ஒருவேளை வாகனமாக இருக்கலாம், ஒருவேளை செல்லாக இருக்கலாம். தங்களிடம் இருப்பது மட்டும் சிறந்தது, மற்றவர்களிடம் இருப்பது எல்லாம் மோசமானது, கீழானது. இப்படியான ஒரு எண்ணம் அநேக மனிதர்களிலே நாம் பார்க்க முடியும். இப்படிப்பட்டதான இந்த உலகில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம்
இரண்டாவது வசனத்திலே நாம் படிக்கின்றோம், நாம் நம்மை மெச்சிக்கொள்ளக்கூடாது. அந்த வசனத்தை படிக்கிறேன். உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். உன் வாயல்ல புறத்தியானே உன்னை புகழட்டும், உன் உதடு அல்ல அந்நியனே உன்னை புகழட்டும். நாம் நம்மை மெச்சிக்கொள்ளாமல் நம்மை தாழ்த்துகிறவர்களாக வாழ வேண்டும் என்பதை திருமறை நமக்கு தெளிவாய் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பத்தின்படி நம்மை தாழ்த்தி இந்த உலகிலே நாம் வாழுகின்ற போது நாம் பெறுகின்ற நன்மை என்ன என்று 3 சிறு தலைப்புகளிலே நாம் புரிந்து கொள்ளுவோம். முதலாவது, இறைவரால் உயர்த்தப்படுவர். தாழ்மை குணமுடையவர்கள் கடவுளால் உயர்த்தப்படுவார்கள். யாக்கோபு 4வது அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். நாம் உயர்வு பெற வேண்டும் என்றால், ஆண்டவரால் மேன்மை பெற வேண்டும் என்றால், ஆண்டவர் முன்னிலையிலே நம்மை முழுமையாக தாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். விவிலியம் சார்ந்த நிலையிலே இது சார்ந்து நாம் புரிந்து கொள்ளுகின்ற போது, ஜெபிக்கின்ற போது கூட நம்மை தாழ்த்திதான் ஜெபிக்க வேண்டும் என்கின்ற நல்ல போதனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பரிசேயன் ஆயக்காரன் 2 பேர் ஆலயத்திற்கு செல்லுகின்றார்கள், ஜெபிக்க செல்லுகின்றார்கள். லூக்கா நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை நாம் படிக்கிறோம். அந்த பகுதியிலே பரிசேயர் ஜெபிக்கிறார், தன்னை உயர்த்தி ஜெபிக்கிறார். நான் களவு செய்யவில்லை, நான் அநியாயம் செய்யவில்லை, நான் விபச்சாரம் செய்யவில்லை, நான் உபவாசம் செய்கிறேன், நான் தசமபாகம் கொடுக்கிறேன், மற்ற மனுஷரை போல அல்ல, மற்ற மனுஷரை போல அல்ல, நான் ஒரு நல்லவனாக இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி கடவுளுக்கு முன் தன்னை உயர்த்தி காட்டுகின்றான். அதே நேரத்திலே ஆயக்காரனுடைய வேண்டுதல் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். நான் பாவி, ஆண்டவரே நான் பாவி என்று சொல்லி மார்பிலே அடித்துக் கொள்ளுகின்றான். இந்த இடத்தை பார்க்கின்ற போது தன்னை உயர்த்தி காண்பித்த பரிசேயன் ஆண்டவரால் தாழ்த்தப்படுகின்றான். தன்னை தாழ்த்தி காண்பித்த ஆயக்காரன் ஆண்டவரால் உயர்த்தப்படுகின்றான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு காண்பித்து தந்திருக்கின்ற நல்லதொரு குணம் தாழ்மை குணம். இந்த தாழ்மை குணத்தை நாம் தரித்தவர்களாக இந்த உலகிலே வாழ வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்கு முன்பு நம்மை முழுமையாய் தாழ்த்துகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தாய் மரியாள் அவர்கள் சொல்லுகின்ற போது அடிமையின் தாழ்மையை கடவுள் நோக்கி பார்த்தார். அந்த தாயிலே நாம் பார்ப்பது அவர்களிலே இருந்த தாழ்மை இன்று ஒரு உன்னத தாய் என்கின்ற பெரும் பெயரை பெறக்கூடிய விதத்திலே அவர்கள் ஆண்டவரால் உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவரால் மேன்மை பெற, உயர்வு பெற
ஆண்டவர் முன்னிலையிலே நம்மை முழுமையாக தாழ்த்தி வாழுகின்றவர்களாய் காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, தாழ்மை உள்ளவர்களுக்கு மறை பொருட்களை வெளிப்படுத்துகிறார். தாழ்மை உடையவர்களுக்கு மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 21வது வசனம், இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உலகிலே அகந்தை கொண்ட மனிதர்கள், ஆணவம் கொண்ட மனிதர்கள் அதிகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த அகந்தையும் ஆணவம் கொண்டிருக்கின்ற மனிதர்கள் எப்பொழுதும் தங்களை குறித்த அந்த எண்ணத்தோடு, சுய நலத்தோடு, சுய சிந்தையோடு கூட இந்த உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதனால் இவர்கள் திறந்த மனதோடு இருப்பதே இல்லை. இதன் காரணமாய் கடவுளினுடைய வெளிப்பாட்டை அவர்கள் அறிந்து கொள்ள முடியவில்லை. திறந்த மனதோடு இல்லாத காரணத்தினாலே கடவுளினுடைய வெளிப்பாட்டை இவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. திருமறையை புரிந்து கொள்ள முடியவில்லை. வசனங்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. இறை அரசை புரிந்து கொள்ள முடியவில்லை. கடவுளின் வல்ல செயல்களை புரிந்து கொள்ள முடியவில்லை. நீடித்த வாழ்வை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதை முக்கியப்படுத்திதான் என்று சொல்லுகிறார். ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு, அதாவது குழந்தை உள்ளம் கொண்ட தாழ்மை உள்ளவர்களுக்கு இறை அரசின் மறைபொருளை வெளிப்படுத்தியதற்காக கடவுளை போற்றுகின்றார். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தாழ்மை குணம் நம்மிலே இருக்கும் என்றால் மறை பொருள், பரலோக ராஜ்யம், நித்திய வீடு, பேரின்ப வீடு, இதனை நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள முடியும். கடவுள் முன்னிலையிலே நம்மை தாழ்த்தி நாம் வாழுகின்ற போது மறைபொருளாய் இருக்கின்ற இந்த பெரும் உண்மையை வாழும் இந்த காலத்திலேயே நாம் நன்கு புரிந்து கொள்ள முடியும். தூய் ஆவியார் அந்த மறை பொருளை நமக்கு வெளிப்படுத்தி ஒவ்வொரு நாளும் சிறப்பாய் வாழுகின்ற அந்த நல்ல பாக்கியத்தை தருவார். ஆண்டவருடைய அரசை குறித்து, ஆண்டவருடைய அன்பை குறித்து, ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் இன்னும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் முன்பு நம்மை முழுமையாய் தாழ்த்தி ஆண்டவருடைய விருப்பத்தின்படி தாழ்மையான வாழ்வு வாழ்கின்றவர்களாய் இருக்க வேண்டும். நிறைவாக தாழ்மை உள்ளவர்கள் வாழ்வில் வீழ்வதில்லை. தாழ்மை குணமுடையவர்கள் வாழ்விலே வீழ்வதில்லை. லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனம், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். தன்னுடைய பலவீனம், தன்னுடைய இயலாமை, இவைகளை உணர்ந்து தன்னை தாழ்த்துகிற மனிதன் வாழ்விலே வீழ்ந்து போவதில்லை. அந்த மனிதனுக்கு வாழ்விலே வீழ்ச்சி இல்லை. ஏன் வாழ்விலே வீழ்ச்சி இல்லை என்றால், தாழ்மை உள்ளவர்கள் பிறரோடு சண்டை போட மாட்டார்கள். தாழ்மை குணமுடையவர்கள் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டார்கள். தாழ்மை குணமுடையவர்கள் எந்த வேண்டாத தீய காரியங்களுக்கும் உடன்பட
மாட்டார்கள். வீணான விவாதங்களிலே தாழ்மை குணம் உடையவர்கள் இறங்க மாட்டார்கள். தீமையை கண்டாலே விலகி சென்று விடுவார்கள். இப்பேற்பட்ட நிலையோடு செயல்பாட்டோடு தன்மையோடு வாழ்வதனாலே வாழ்விலே வீழ்ச்சி இல்லை. தாழ்மை குணத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு வாழ்விலே வீழ்ச்சி என்பது இல்லை. தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் நம்மை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கும் பலகீனங்களை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கும் இயலாமைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு இருக்கும் பொருளாதாரத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய நிலைமையை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இவைகளை அறிந்து அதன்படி நாம் வாழ்ந்தால் வாழ்விலே வீழ்ச்சி என்பது இல்லை. வாழ்விலே வீழ்ச்சி என்பது வராமல் இருக்க நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி, எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவர் முன்னிலையிலே நம்மை கொடுத்து அந்த தாழ்மையின் அந்த குணத்தை முழுமையாய் தரித்து நாம் வாழ கடமைப்பட்டவர்களாய் இருக்கிறோம். தாழ்மை பற்றி மார்ட்டின் லூத்தர் கிங் அவர்கள் ஒரு கதை ஒன்றை சொன்னார்கள். ஒரு ஆற்றின் மீது நடப்பதற்கு ஒரு குறுகிய பாலம் கட்டப்பட்டிருந்தது. 2 மலை ஆடுகள் எதிரே நடந்து வந்து பாலத்தின் நடுவில் சந்தித்துக் கொண்டது. விலகி செல்ல வழியில்லை. ஒரு நேரத்தில் ஒரு ஆடுதான் செல்ல முடியும். அவ்வளவு குறுகலான பாலம். பின்னோக்கி செல்வதும் கடினம். முட்டி மோதிக்கொண்டால் 2 ஆடுகளும் பாலத்திலிருந்து ஆற்றில் விழ நேரிடும். இந்த நிலையில் ஓர் ஆடு படுத்துக்கொள்ள மற்ற ஆடு அதன் மீது நடந்து சென்றது. 2 ஆடுகளும் பிரச்சனை இல்லாமல் பாலத்தை கடந்து சென்றது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, வாழ்வு என்கின்ற பயணம் ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், சமாதானமாய் இருக்க வேண்டும் என்றால், சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால், தாழ்மை உள்ளவர்களாக, தாழ்மை குணமுடையவர்களாக நாம் வாழ தூய ஆவியார் நமக்கு உணர்த்துதலை தந்து கொண்டே இருக்கிறார். தற்போதைய சூழலிலே பல நேரங்களிலே அவைகளையெல்லாம் நாம் நினைக்கின்ற போது வேதனைகள் வருகிறது, வலி வருகிறது, பயம் வருகின்றது. என்ன வாழ்வு இப்படி இருக்கிறது என்கிற எண்ண ஓட்டங்கள் நம்மளே வருகின்றது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, எந்த நிலைமையிலே நாம் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவருக்குள் நாம் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். எப்பேற்பட்ட சோதனைகள், வேதனைகள், கொள்ளை நோயினுடைய தாக்கங்கள், உபத்திரவங்கள் நம்மை மேற்கொண்டாலும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நம்முடைய நல்ல குணங்களில் இருந்து நாம் மாறிவிடக் கூடாது. எப்பேற்பட்ட நிலையிலே நாம் இருந்தாலும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்துகின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நல்ல குணங்களை நம்மிலே தரித்து ஜீவனுள்ள சாட்சிகளாக நாம் வாழ நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்பொழுதும் இந்த தொழுகை வேளையிலே ஆண்டவர் நமக்கு தந்திருக்கின்ற உணர்த்துதல் வாழ வேண்டும். ஒருவேளை
தாழ்மை என்கின்றதான இந்த நல்ல குணம் நம்மில் இன்னும் இல்லாமல் இருக்கிறது என்றால் இந்த நேரத்திலும் தூயாவியாருடைய உணர்த்துதலுக்கு முழுமையாக நம்மை கொடுப்போம். ஆண்டுடைய கருத்திலே நம்மை கொடுப்போம். ஆண்டவரே, என்னிலே பெருமை இருக்கிறது, அகந்தை இருக்கிறது, ஆணவம் இருக்கிறது, சுயநலம் இருக்கின்றது. இந்த நேரத்திலும் உம்முடைய வார்த்தையை எனக்கு தந்திருக்கின்றீர். நான் தாழ்மை குணத்தோடு வாழ வேண்டும் என்கின்ற அந்த உம்முடைய உணர்த்துதலை, உம்முடைய எதிர்பார்ப்பை இந்த நேரத்திலே எனக்கு நீர் தந்திருக்கின்றீர். உம்முடைய எதிர்பார்ப்பின்படி நான் வாழ்வேன் ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டுடைய கரத்திலே நம்மை கொடுப்போம். ஆண்டுடைய கரத்திலே நம்மை ஒப்படைப்போம். நம்முடைய உணர்வுபூர்வமாக ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம். நான் இந்த தாழ்மை குணத்தோடு கிறிஸ்துவுக்கு சாட்சியாய் நான் வாழ்வேன். கடவுளுடைய நாம மகிமைக்காக நான் வாழ்வேன். அந்த தீர்மானத்தோடு இந்த வேளையிலும் ஜெபத்தோடு கூட ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை ஒப்படைப்போம். தூய ஆவியாருடைய துணை நமக்கு எப்போதும் உண்டு. தூய ஆவியாருடைய கிருபைகளை இன்னும் நமக்கு தந்து இந்த நல்ல பண்புகளோடு நாம் எல்லாரும் வாழுகின்ற பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்துள்ளுவாராக. ஆமென். நாம் அனைவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோர் இடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாள் திருமண நாட்களை காண்கின்றவர்களுடைய பெயர்கள்: 22ஆம் தேதி மிஸ் டாஃப்லின் பிளஸ்ஸி பாப்ராஜ் சிங். திருமண நாள் காண்பவர்கள்: 23ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆல்வின் ஜெயராஜ். 24ஆம் தேதி மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ராஜேஷ் பரமானந்தம். இவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் பிறந்த நாள் திருமண நாள் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். சங்கீத புஸ்தகம் 121 5ஆம் திருவசனம்: கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தரின் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாளை காண்பவர்களுடைய வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்தவரான எங்கள் அன்பின் இயேசுவே, புது வயதில் பிரவேசித்திருக்கிற மிஸ் டாஃப்லின் பிளஸ்ஸிக்காக ஜெபிக்கிறோம். அன்பு பிள்ளையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதியும். மற்றும் கர்த்தர் வாழ்வில் கொடுத்த நல்ல ஞான வரங்களுக்காக, ஆத்மீக வளர்ச்சிக்காக ஸ்தோத்திரம் சொல்கிறோம். தொடர்ந்து கர்த்தருடைய ஒத்தாசை அவருடைய வாழ்வில் நிறைவாக இருக்கட்டும். குடும்பமாக புது ஆண்டில் பிரவேசிக்கின்ற மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆல்வின் ஜெயராஜ், மிஸ்டர் மிஸ்ஸஸ் ராஜேஷ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். இறைவனுடைய ஆசீர்வதிக்கின்ற கரம் தமிழர்களின் குடும்ப வாழ்வில் சென்ற நாட்களிலெல்லாம் கூட இருந்ததற்காக நன்றி. புது ஆண்டிலும் மகிழ்வாக இறையாசியோடு வாழ்ந்து வளர்ந்து வருவதற்கு கர்த்தர் அருள் புரிய வேண்டும் என்று திருச்சபையின் சார்பில் வாழ்த்துக்கள் தெரிவித்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் அன்பின் பிதாவே, ஆமென். நமது திருச்சபை குடும்பத்தில் மிஸ்டர் ஆல்வின் ஜெயராஜ், மிஸ்ஸஸ் ஜாஸ்மின் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு குழந்தையை அருளி ஆசீர்வதித்திருக்கிறார். திருச்சபையின் சார்பில் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்நாளில்
கர்த்தருடைய வசனத்தை நமக்கு பிரசங்கித்த அருள் திரு ஜே ஸ்டீவன் ஐயர் அவர்களுக்கு திருச்சபையின் சார்பில் நாம் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நாம் தெரிவிக்கின்றோம். கர்த்தர் தாமே அவருடைய இறைப்பணியை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை நிறைவு பாடலாக கீர்த்தனையில் 165வது கீதம் பாடுவோம். கீர்த்தனை 165. விந்தை கிறிஸ்தேசு ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கிருப்பினும் விந்தை கிறிஸ்தேசு ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. திரண்ட செல்வம் உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருந்தாலும் குருசை நோக்கி பார்க்க எனக்கு குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே. உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்தேசு ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. குருசி ஆசிக்கெல்லாம் ஊற்றமற்றா ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்று மூழ்கி துங்கரத்த ஊற்று மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தை கிறிஸ்தேசு ராசா உந்தன் சிலுவை என் மேன்மை. உந்தன் சிலுவை என் மேன்மை. ஜெபிப்போம். ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை மகிழ்வின் பாதையிலே நடத்தி வருகிற அன்பின் இயேசுவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தராகிய எங்கள் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆராதிப்பதற்கு இந்நாளில் எங்களுக்கு அருளின வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆராதனையின் துவக்கத்திலிருந்து நிறைவு வரையிலும் கர்த்தருடைய தூய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்வதற்கும் கர்த்தருடைய திரு கரங்களிலே இந்த ஆராதனையின் வாயிலாக எங்களை அர்ப்பணிப்பதற்கும் கர்த்தர் அருள் தந்தீர். நன்றி செலுத்துகிறோம். பாடல்கள், திருமறை வசனம், ஏறெடுத்த ஜெபம் இவற்றிலே கர்த்தருடைய கிருபைகளையும் ஆற்றலையும் கர்த்தருடைய அன்பையும் நாங்கள் புரிந்து கொண்டோம். அன்பின் இயேசுவே, நீர் நல்லவராக வல்லவராக ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை தொடர்ந்து நடத்தி வருகின்ற கிருபைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் ஏறெடுக்கிறோம். உம்முடைய வசனத்தில் வாயிலாக நாங்கள் ஒரு புதிய நற்பண்புகளை நாங்கள் பெற்றுக்கொண்டு உமக்கு சாட்சி பகிர்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்தீர். தாழ்மை உடையவர்களாக நாங்கள் வாழ்கின்ற வேளையில் உயர்த்தப்படுவோம். தாழ்மை உள்ளவர்களாக வாழ்கின்ற வேளைகளிலே கர்த்தர் எங்களுக்கு புதிய காரியங்களை வெளிப்படுத்தி தருவீர்.
எங்கள் வாழ்வை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீர் என்கின்ற திரு வசனத்தை நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு கர்த்தர் அருள் தந்தீர். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சில நேரங்களில் தெரிந்தும் தெரியாமலும் எங்களுக்கு கர்த்தர் தந்த ஆசீர்வாதங்களை எங்கள் முயற்சிகளினாலும் இது எங்களை சார்ந்த நிலைமையிலும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று கருதி அவற்றிலே நாங்கள் பெருமையடைந்து உயர்வாக நாங்கள் எண்ணுகின்றோம். கர்த்தாவே, அப்படிப்பட்டதான சிந்தையிலிருந்து நாங்கள் விலகி நீர் எங்களுக்கு மாதிரியாக உம்மையே எங்களுக்கு தாழ்மையாக தந்தீர். கர்த்தாவே, உம்முடைய சொற்களிலே தாழ்மை, உம்முடைய செயல்பாடுகளிலே தாழ்மை, சிலுவை பரியந்தமும் தாழ்மைப்படுத்தி உம்மை எங்களுக்கு ஜீவ பலியாக தந்திருக்கிறேன். அதை நாங்கள் ஒருபோதும் மறவாமல் எங்கள் வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய வார்த்தைகளிலும் எங்களுடைய செயல்களிலும் சிந்தைகளிலும் நாங்கள் தாழ்மைப்பட்ட மக்களாக தொடர்ந்து வாழ்வதற்கும் கர்த்தரை இதன் நிமித்தமாக ஒவ்வொருவருக்கும் நாங்கள் எங்கள் வாழ்வினூடாக வெளிப்படுத்துவதற்கும் கர்த்தர் எங்களுக்கு இன்றைக்கு சொல்லி தந்திருக்கிறீர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படிப்பட்டதான் நல்ல நற்பண்பை நாங்கள் தொடர்ந்து கடைபிடித்துக் கொள்வதற்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை எங்களுக்கு இன்றைக்கு பிரசங்கித்ததான அன்பு போதகர், அவர்களுடைய இறைப்பணி, அவர்களுடைய குடும்பம் அனைத்தும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் இயேசுவே, எங்கள் திருச்சபையின் ஒவ்வொரு மக்களும் இந்த வசனத்தை இந்த நாளிலே கேட்டார்கள், ஆராதனையிலே பங்கெடுத்தார்கள். தொடர்ந்து அவர்களுடைய வாழ்வு, பணிவிடைகள், பணி வாய்ப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தொடர்ந்து அருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பு கர்த்தர் செய்த எல்லா உதவிகளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மிஸ்ஸஸ் ஆல்வின் ஜெயராஜ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்ப வாழ்க்கையிலே கர்த்தர் குழந்தையை அருளி ஆசீர்வதித்திருக்கிறேன். கடந்து போன தினங்களில் எல்லாம் பிள்ளைகளோடு கூட இருந்து அவர்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அதிசயமான வாழ்வை காண கிருபை செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய திருக்கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். தொடர்ந்துள்ள நாட்களும் உம்மை நாங்கள் ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. சிறப்பாக ஆலய பிரகாரங்களிலே சென்று உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் எங்களுக்கு விரைவிலே தர இருப்பதை எண்ணி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, எல்லா துதியும் கனமும் மகிமையும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்துவுக்கே நாங்கள் தெரிவிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆசீர்வாதம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் தூய ஆவியரின் நீங்காத திருவுறவும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக. ஆமென். 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 மேன்மை கனம் துதி பலம் கர்த்தருக்கு என்றும் ஏற்கும். எங்கள் மீட்பர் இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் உங்களுடன் இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. சமாதானத்துடன் சென்று வாருங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். பிரைஸ் தி லார்ட்.